வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அடி உரம் மட்டும் போட்டு நம்ம தழை இந்த மாதிரி அடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை நம்ம இப்போ இந்த 2 மருந்து நம்ம சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரிசல்ட் ஓரியன்டாக இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அதை நம்ம ஏன் போடாமல் தவிர்த்துட்டோம், இல்லை ஏன் போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி மழை, நேற்று மழை, முந்தாநேற்று மழை. இந்த மழையின் காரணமாக சரி ஓகே மழை நின்றுட்டோம், நாளைக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்போம். அடுத்த நாள் மழை பெஞ்சிருக்கும். அப்போ ஏன் நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னா துளுப்பு மருந்து அடிச்சுட்டு உடனே மழை பெஞ்சதுன்னு வச்சிங்களேன், அதனுடைய எஃபெக்ட் பெருசாக இருக்காது. அதனால் நம்ம அந்த தவிர்த்து அதுக்கு ஓடி விட்டாச்சு. இப்போ இந்த தவிர்த்து விட்ட காரணத்தினால நம்ம கீழே உரம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த உரம் மட்டுமே இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தழவு அடித்து கொடுத்துருக்கு. நமக்கு அதிகப்படியாக அந்த துளிர் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கு. ஒருவேளை நான் இந்த அடி உரத்தோடு சேர்த்து இந்த துளிர் வர வேண்டிய மருந்து நான் அடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை நான் சொன்னேன், ஏன் அடிக்க முடியாத காரணம்னு நான் சொல்லிட்டேன். ஒரு அடி உரம் நம்ம வச்சுட்டு நம்ம தண்ணி கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 days ஆகணும். நம்ம மறுபடியும் இந்த துளிருக்கு மருந்து அடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அடி உரம் போட்டுட்டு தண்ணி கட்டிட்டு ஒரு 3-4 daysக்கு அப்புறம் தான் மருந்து அடிக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அடி உரமும் மேலே துளிருக்கு அடிக்கிற மருந்தும் ஒன்றா சேர்த்து நம்ம அடிக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றா சேர்த்து அடிக்கும்போது அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் செடியோட அந்த குவாலிட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகிடும். சரி, அந்த வேரழுகள் நோயெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, வேரழுகள் கிடையாது. அது செடி இழப்பு ஏற்படும் நமக்கு. இப்போ ஒரு 3000 செடி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 செடியாக நம்ம இழப்பு ஏற்பட்டுது அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. அதனால் நம்ம கொஞ்சம் இடைவெளி எப்போவுமே நம்ம வைக்கணும். ஒரு 3-4 நாள் நம்ம இடைவெளி கண்டிப்பாக விட்டே ஆகணும். அந்த மாதிரி விட்டதுனால தான் நமக்கு இப்படி வந்தது. பட் இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. மருந்து அடிக்காமலே நமக்கு இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா அந்த மருந்து அடிச்சிருந்தா இன்னும் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோ மூலமாக நம்ம உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இதில் 2 மருந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று எக்ஸோடிஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற மருந்தில் லஷ்ஷு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தழவு அடிக்கிறதுல இந்த 2 மருந்து அடிச்சுக்கிறதுக்கு மருந்தே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்ல போனோம்னா துளுருக்கும் புதுசாக கட்டுற அந்த அரும்புக்கும் இந்த 2 மருந்து விட்டால் வேறு மருந்தே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் அண்ட் ஒண்டர்ஃபுல்லான ஒரு மருந்துங்க. இதில் எக்ஸோடிஸ் 10 லிட்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அளவு 20 ml. அதே சமயத்தில் லஷ் 10 லிட்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அளவு 10 ml. நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய துரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த அரும்பு கட்ட ஆரம்ப சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த மருந்தோடு சேர்த்து துளுரோடு சேர்த்து பச்சை அரும்பும் நமக்கு ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செடியோட தன்மையும் நமக்கு வர வேண்டிய அறுவடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வகையில் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம துளுப்புக்கு மருந்தடிச்சு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, அதுக்கப்புறம் அரும்புக்கு மருந்தடிச்சு, அதுக்கப்புறம் அந்த அரும்பு டெவலப் ஆகிறதுக்கு மருந்தடிச்சு, ஸோ நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட இடைவெளியில் மருந்து அடித்து அந்த அறுவடை வருவதற்கே நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும். இந்த 1 மாதம் ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் என்ன ஆகும்? எல்லாமே காலதாமதமாக போயிடும். அப்போ இந்த காலதாமதம் எப்படி நமக்கு தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 மருந்து. சொல்லும் பொழுதும் சரி, இல்லை நீங்கள் கேட்கும் பொழுதும் சரி, நிறைய பேர் அதனுடைய கெமிக்கல் கண்டென்ட் என்ன, அதில் என்ன போட்டிருக்காங்க, எது போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் சாதாரணமாக கூகுளில் நீங்கள் போய்ட்டு அடித்து பாருங்கள்.
அதில் வர எல்லா கெமிக்கல் கண்டென்ட்டும் உங்களுக்கே வந்துடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது என்ன வேலை பண்ணுது, ஏது வேலை பண்ணுதுன்னு. ஏன்னா நம்ம அந்த மருந்து நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தணும். ஏற்கனவே நம்ம நிறையா தடவை சொல்லியாச்சு, இதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் எல்லாமே அமினோவும் சீவீடும் இருக்குது. அதில் வந்து டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் நேம் வந்து வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அதிகப்படியாக நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்து நமக்கு பயன்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துளுப்புக்கும் அரும்புக்கும் வரக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்துகளிலிருந்து தான் நம்ம வந்து அதிகப்படியாக அந்த துளுப்பு எடுக்கிறோம். நம்ம இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து அதிகப்படியாக நம்ம வந்து இதனோட ரிசல்ட் எடுத்து அதன் மூலியமாக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் அடித்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸோடி செட்டிங்குன்னுவாங்க சிம்பிளாக. ஆனால் ஒரு காம்பினேஷனில் நீங்கள் அடித்தா மட்டும்தான் நீங்கள் இல்லை நான் எதிர்பார்க்குற எனக்கு நம்ம ரிசல்ட் அதை அடைய முடியும். இப்போ எனக்கு வந்து நான் சொல்கிறேன், ஒரு 30 சென்டில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 50லேருந்து 40 கிலோ பூ வரணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. நமக்கு வந்து அந்த மாதிரி அறுவடை வருது. இதே மருந்து நீங்கள் அடித்த துளுப்பும் சரி, மற்ற அரும்பும் சரி வரலன்னு வச்சிங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்படி வராத அந்த சமயங்களில் உங்களுக்கு என்ன தோணும்? அவர் சொன்னார், நம்ம அடித்து பார்த்தோம் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மருந்து வந்து நம்ம வந்து அடிச்சுட்டு ஒரு 4 டேஸ் அடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் 5th டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு டோஸ் எடுத்து தரலாம். அது ஏன் தரணும் அப்படின்னா, நம்ம அந்த துளுப்பு அரும்பு நல்லா எடுத்து கொடுத்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இசாபின், ஃபேட்னா ப்ளஸ்ஸு, மெமன் மிக்சரு, அதுக்கப்புறம் மகதன் கம்பெனியில் வர என்பிகேஎஸ்ஸு, எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி மருந்து கொடுக்குறோம். என்ன மாதிரி மருந்து ஏன் தரோம் அப்படின்னா, நமக்கு கிளம்பி இருக்கிற இந்த அரும்பு நமக்கு அறுவடையாக மாறணும். அப்போ அந்த அறுவடையாக மாறணும் அப்படின்னா துளுப்பும் பச்சை அரும்பு ஒரு டோஸு, மறுபடியும் அது பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் அது வந்து அந்த கிளம்புன அந்த மற்ற இது எல்லாத்தையும் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை அரும்புலேருந்து ஒரு மஞ்சள் அரும்பாக நம்ம அதை மாற்றுறோம். இப்போ இந்த மஞ்சள் அரும்பை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எம்என் மிக்சர் அந்த நேரத்தில் தேவைப்படும். இதை பற்றின ஒரு முழு வீடியோவை நான் வந்து 5 மருந்து காம்பினேஷன் வந்து நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, பச்சை அரும்பை கிளம்புனதுக்கப்புறமா மஞ்சள் அரும்புலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது அறுவடை வரைக்கும் அப்படின்ற அந்த தகவலை நான் வந்து இந்த நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 850 வீடியோ மேலே நம்ம தகவல் வந்து சொல்லியிருக்கோம். மல்லியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் வந்து போடுறோம். நம்மக்கிட்ட தென்னை, தேக்கு, முருங்கை இதெல்லாம் விவசாயம் இருக்குது. பட் நம்ம வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தென்னை வந்து நமக்கு வந்து அறுவடை நடந்தது. அதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்குது. இது வந்து குறைஞ்ச செலவில் நமக்கு வருகின்ற ஒரு லாபம் இது தண்ணியை பொறுத்தவரை. ஏன்னா அது வந்து பராமரிப்பு ரொம்ப குறைவுங்க. மல்லி மாதிரி வந்து நமக்கு ஒரு பராமரிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு பராமரிப்பானா அது. ரெண்டாவது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம், விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கில்லாமல் போயிடுச்சுங்க. ஏகப்பட்ட விலைவாசி. என்ன பண்ணுறது? மருந்தோட செலவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கும் இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா அதே மருந்து தாங்க. அந்த மருந்து என்ன ஆகிடுதுன்னா ரேட்டு வந்து நமக்கு 100-200 கூடி போகுது. நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் நீங்கள் விலையை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏற்றலை சார், கம்பெனி வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் தராங்க. ஆனால் பூவோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தோட விலை ஏறுற அளவுக்கு பூவோட விலை இல்லை. இப்போ இந்த மாதம் போன மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 150ல் ஆரம்பித்து 250 தான் அதிகபட்சமாக. அப்போது ஒரு விலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 300 நமக்கு வந்து போகணும். அப்படி போச்சுன்னா சரியான லாபம். 250 போச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200 போனால் கூட நமக்கு லாபம் இருக்குது. ரூ. 150 போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் வரும். எப்படி சிக்கல் வரும்னா, அந்த பூ பறிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கே நம்ம ரூ. 150 தர மாதிரி இருக்கும். அவங்களாம் ஒரு 2 கிலோ பூ பறித்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து லாபம். ஆனால் சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 மணி நேரத்துக்கு 1 கிலோ பூ தான் பறிப்பாங்க. அதுக்கு ஏன் காரணம்னு கேட்டால், செடியோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1.5 ஏக்கர் பரப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 ஏக்கர் பரப்பில் தள்ளி 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 பூ பறிக்கிற மாதிரி வரும்போது அவங்க மொத்தமாக போயிட்டு தேடி போக பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதனால் அவங்களுக்கு வந்து நேரம் எடுக்குது. இதே வந்து பக்கத்தில் பூ இருந்ததுன்னா நமக்கு லாபம். அதனால் எப்போவுமே வந்து கணக்கில் வைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மேன் பவர், அவங்க எவ்வளோ பூ பறிப்பாங்க, அந்த பூ வந்து எவ்வளோ நேரத்தில் பறித்து நம்ம கையில் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்த்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்தை வடிவமைக்கணும். நமக்கு எவ்வளோ கிலோ பூ வருது, அந்த பூ எவ்வளோ நேரத்தில் பறிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக வேண்டிய டைம் என்ன இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற இந்த தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்பொழுது வந்து சாதாரணமாக தோணுங்க. அதெல்லாம் அந்த அனுபவம் வரும்போது தான் அடடா நம்ம முன்னாடியே யோசிக்கலையே அப்படின்னு தோணும். அதனால் வேண்டி எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கொடுக்குறது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அந்த ஆராய்ச்சியோடு சேர்ந்து நமக்கு தகவல் சொல்கிறோம். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு 20 ml எக்ஸோடஸு. இந்த மருந்து பார்த்திங்கன்னா லஷ்ஷு 10 லிட்டருக்கு 10 ml. நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.